வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ நம்ம வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ண போறோம். சக்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லை அக்கார அடிசல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்புக்கு 2 கப்பு வெல்லம். அந்த 2 கப்பு வெல்லம் வந்து இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. ரொம்ப இல்லாம கொஞ்சம் திக்கா கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம சேர்க்க போறோம். ஸோ பாகு வச்சா மாதிரி, பாகு வைக்க போறது இல்லை ரொம்ப, பட் பாகு வச்சா மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு நாங்கள் வச்சிருக்கேன். சாதம் பார்த்துலாம் பாருங்க. சாதம் நல்லா குழவா வெந்திருக்கு. இந்த பக்கம் வந்து வெள்ளைக்கரைசல் நல்லா கொதி வந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை வந்து சாதத்துல சேர்த்துடலாம். நாம நல்லா சேர்ந்து கொதி வரட்டும். இப்போ இதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன ஜாதிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், இதெல்லாம் நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, ஜாதிக்காய், ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நாம வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துப்போம் இப்ப கரண்டியில. இதுல ஒரே ஒரு ஸ்பூன் நெய். முந்திரி பருப்பு லைட்டா வறுபடட்டும். திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துடலாம். ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், நல்ல ஒரு டிவைன் டச் கொடுக்கும், நல்ல வாசனையா இருக்கும். என்னுடைய சக்கரை பொங்கல் ரெடி. நீங்க வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு அப்படியே விடும்போது அது வேற மாதிரி டேஸ்டா இருக்கும். நல்லா கொதி விட்டுட்டு அது கொஞ்சம் கெட்டிமானதையும் விடும்போது உங்களுக்கு அந்த பாகு வச்ச மாதிரி வருமா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சக்கரை பொங்கல். இங்க இன்னைக்கு வந்து ஆடி பூரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். சமையல் வந்து நார்மலா எப்பயும் போல ஒரு சாம்பாரும் வெண்டைக்காய் கறியும் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.